الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا صدق الله العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم المسجد بيت كل تقي رواه صحيح الترغيب صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துக்கும் வஸ்துக்களுக்கும் சொந்தக்காரனாக அல்லாஹு தஆலா இருக்கிறார். இந்த முழு உலகத்தை படைத்தவன், இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் வஸ்துக்களையும் படைத்தவன் அல்லாஹ்வாக இருந்தாலும் இந்த முழு உலகத்துல அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான இடம் எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லி காட்டுறார். ஒவ்வொரு மனிதன் கிட்டேயும் இந்த உலகத்துல அல்லது ஸ்ரீலங்காவுல உங்களுக்கு ஆக விருப்பமான இடம் எதுன்னு கேட்டா பலவிதமான சாய்ஸஸ் தேர்வுகள் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும் என்றா சில மக்கள் சொல்லுவாங்க கூல் பிரதேசங்களை சொல்லுவாங்க, சில மக்கள் ஈஸ்டர்ன் பக்கத்தை சொல்லுவாங்க, இந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகணும். ஸ்ரீலங்கால ஆக விருப்பமான இடங்கள் மக்களுக்கு மத்தியில பல தேர்வுகள் இருக்கலாம். அதே போல முழு உலகத்தில் உங்களுக்கு எந்தெந்த நாட்டுக்கு போகணும், நாங்க துபாய்க்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், பலவிதமான தேர்வுகள் மனிதர்களுக்கிட்ட இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த முழு உலகத்துடைய சொந்தக்காரன் அல்லாஹ். முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களை வஸ்துக்களை படைத்தவன் அல்லாஹ். அவனுக்கு ஆக விருப்பமான இடம் எது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஹப்புல் பிலாது இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு ஊர்ல ஆக விருப்பமான இடம் எங்க எல்லாம் அல்லாஹ்வை சுஜூது செய்யப்படுவதோ அந்த இடங்கள் தான் அல்லாஹ்வுக்கு சரியான விருப்பம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நாங்க சும்மா எண்ணத்துல தர யோசிச்சிக்க மாட்டோம். நாங்க ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை சொல்லுவோமே, மஸ்ஜிதுகளுக்கு போக விருப்பம் என்று சொல்லி. ஆனா அல்லாஹு தஆலா முழு உலகத்தை படைச்சவன் செல்றான், உலகத்துல எவ்வளவு அழகான இடங்கள் இருந்தாலும் எனக்கு ஆக விருப்பமான இடம் என்றால் அது மஸ்ஜித் தான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு ஊருடைய செழிப்பு அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல, ஒரு ஊருடைய கண்ணியத்தை அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல, ஒரு ஊருடைய பரக்கத்தை அல்லாஹ் வச்சிக்கிறது மஸ்ஜிதுல. எந்த ஊர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் ஹயாத் ஆகுதோ, செழிப்பாக மாறுதோ, அந்த ஊர்ல அல்லாஹ்வுடைய உதவியை மாக்கியது.
மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் பாவிக்கக்கூடிய மஸ்ஜிதுகளுக்கு மத்தியில ஒத்துமை இல்லாம போகுது, செழிப்பு இல்லாம போகுது, அமளிபாத குறைஞ்சு கொண்டு போனா வாழ்க்கையில் எவ்வளவுதான் பர்சனலா அமல் செஞ்சாலும், நாங்க தனிப்பட்ட ரீதியா அமல்கள் செஞ்சாலும் ஊருடைய ரீதியாக அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கிறது குறைவாதான் நீங்கும். அததான் உலமாக்கள் சொல்றாங்க, ஊருக்கு ஒரு டெவலப்மெண்ட் முன்னேற்றம் வரணுமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கு. எப்ப அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவோமோ, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்தை நாங்க ஹயாத்தாக்குவோமோ, எங்கட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா அப்படியே ஹயாத்தாக்குவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஊர்ல மஸ்ஜிதுகள் கெட்ட வசதி இருக்குது, பணக்கார பணம் படைத்த மனிதர்கள் ஈக்கிறாங்க, மஸ்ஜித் கெட்ட இடம் ஈக்குது, ஆனாலும் எந்த ஊர்ல ஒரு மஸ்ஜித் கெட்டப்படலையோ அந்த மக்களோட நான் போர் புரிய தயார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு விளங்குது, மஸ்ஜித் என்று சொல்றது, இந்த சுஜூது செய்யக்கூடிய இடம் என்றது இஸ்லாத்துடைய பார்வையில மிக முக்கியமான ஒரு இடம். எங்களுக்கு சும்மா வெளிரங்கத்துல பார்க்க போகல, இது ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று மாதிரி தான் நீக்கும், சின்ன ஒரு பள்ளி என்று மாதிரி தான் நீக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில சரியான விசேஷமான இடம் மஸ்ஜித், ரொம்ப கண்ணியமான இடம் தான் மஸ்ஜித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. எவ்வளவு தியாகத்துக்குரிய பிரயாணம் எங்களுக்கு தெரியும், ரொம்ப தியாகத்துக்குரிய ஒரு பிரயாணம். அந்த பிரயாணம் பெய்து முதலாவது செஞ்ச வேலை என்ன என்பதையும் எங்களுக்கு ஹதீஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. அவங்க பாருங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு போறாங்க, கிட்டத்தட்ட 500-600 கிலோமீட்டருக்கு மேலால. முழு ஊர் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் முட்டுட்டு போறாங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் முட்டுட்டு போறாங்க, சொத்து செல்வம் எல்லாத்தையும் முட்டுட்டு போறாங்க, கையில ஒன்றும் இல்ல. மக்கால இருந்து மதீனாக்கு போறாங்க முழு குடும்பத்தோட. இப்ப போன உடனே அடிப்படையா மனிதனுக்கு என்ன தேவை, என்ன தேவை? முதலாவது பாப்பான் என்ன, நாங்க இங்கேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறோம் என்றா முதலாவது என்ன தேடுவோம்? குடும்பம் பிள்ளைகளோட ஈக்கிறதுக்கு ஒரு ஊடு வாசல் வேணுமா இல்லையா, அத பாப்போமா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன்ல சூரத்து தௌபா பேசுது, அவங்க மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க தான் பெய்த்து முதலாவது செஞ்ச வேலை. இந்த மக்கா மதீனாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் குபா என்ற ஒரு மஸ்ஜித் இருக்குது. இந்த குபா மஸ்ஜிதுக்கு முதலாவது கல்ல வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, தக்வாவை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் மஸ்ஜிதுல் குபா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்துடைய பயணத்துல முதலாவது செஞ்ச வேலை மஸ்ஜிதை அகற்றினார். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யலுமே, ஏன் மஸ்ஜிதை கேட்டோனும் இல்ல இல்ல, அவங்க விளங்கினாங்க ஏன் நோக்கம், ஹிஜ்ரத்துடைய நோக்கம் மக்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வரணுமே. இந்த இஸ்லாத்துக்கு கொண்டு வர உம்மத்தை ஒன்று சேர்க்கிறதுக்குரிய மிக முக்கியமான இடம் தான் மஸ்ஜித். அதனால வீட்டுக்கு முன்னால நான் மஸ்ஜிதை தான் கெட்டி எழுப்பணும் என்பதாக முதலாவது மஸ்ஜிதை தான் கெட்டினான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு நாங்க பேசுறோம். ஆனா சமீப காலங்கள்ல 1750ஆம் ஆண்டு, பெரிய காலங்கள் அல்ல, ஒரு 300-400 வருஷங்களுக்கு முன்னால் 1750ஆம் ஆண்டுல கைருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லி ஒரு மனிதன், தனி மனிதன், துருக்கியில இஸ்தாம்புல் என்று சொல்லக்கூடிய ஒரு நகரம். இதை ஏன் இந்த சம்பவங்களை சொல்றேன் தெரியுமா? மனிதர்கள் மஸ்ஜிதோட எவ்வளவு மஹப்பத் வச்சேன்னு விளங்கிக்கோ. இவங்க தனியா கைருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க 1750ல தனியா ஒரு மஸ்ஜித் இஸ்தான்புல்ல கட்டினான். இந்த மஸ்ஜிதுடைய பேர் என்ன தெரியுமா? மஸ்ஜித் சாங்கி எதீம். அதாவது துருக்கியுடைய பாஷையில இந்த மஸ்ஜிதுடைய பேர் மஸ்ஜிது சாங்கி எதீம். அப்படி என்ன அந்த வார்த்தைய நாங்க அரபுல, அப்படி இல்லாட்டி நாங்க தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. நீங்க கூகுள்ல வேண்டி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலும் துருக்கியில மஸ்ஜித் சாங்கி எதீம் என்று சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மஸ்ஜிதுல இந்த வார்த்தை, இந்த சாங்கேதியம் என்ன அர்த்தம் தெரியுமா? அரபுல சொல்லுவாங்க, கஅன்னி அகல்து மஸ்ஜித், நான் திண்டுட்டன் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். இந்த மஸ்ஜிதுல பேர் சில நேரத்தில் ஆச்சரியமாகும். ஹுதான்னு சொன்னா மஸ்ஜிதுல் ஹுதான்ற அர்த்தம் என்ன? ஹுதா நேர்வழி. ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு ஒவ்வொரு முஹியத்தீன் அதுக்கு ஒரு அர்த்தமே இது. ஒவ்வொரு மஹல்லாவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி சாங்கி எதீம் என்றா தமிழால் அர்த்தம்
நான் திண்டிட்டம் போல நினைக்கிறேன் மஸ்ஜித். ஆச்சரியம். அது கொஞ்சம் அந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் பெரட்டி பார்த்தா, ஏன் இந்த மஸ்ஜிதுக்கு இப்படி ஒரு பேர் என்றா, இவர் ஒரு தனி மனிதன். இவரு சாதாரண கூலி வேலை செய்யறவர். இவருடைய உள்ளத்துல பெரிய ஒரு ஆசை, தனியா இவருடைய செலவால ஒரு மஸ்ஜித் கெட்டணும் என்று சொல்லி இவர் கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பஜார்ல சில இனிப்பு பண்டங்களை காணுவார். இவருடைய வளமை, அவர் கூலி வேலை செஞ்சு எடுக்கிற சின்ன அந்த தொகையில ஒரு சின்ன செலவொண்ட பண்ணுவாரு. இனிப்பு பண்டங்கள் எடுத்து சாப்பிட இவருடைய நப்சுக்கு இனிப்பு பண்டங்கள் தின்றது அவருடைய வளமை. இந்த நேரத்துல வேற நீயத்தொண்டு வச்சாரு, நான் இனிப்பு பண்டத்துக்கு ஒதுக்குற சல்லிய மஸ்ஜித் கெட்டுறதுக்கு ஒதுக்குவான். அந்த இனிப்பு பண்டங்கள் எப்பெல்லாம் காணுவாரோ பஜார்ல சொல்லிக் கொள்வார் அவருடைய உள்ளத்துல, கண்ணியாக்கள் நான் இதை திண்டத போல நினைச்சு கொள்றேன், இந்த சல்லிய நான் பள்ளிக்கு ஒதுக்குறேன். இதை திண்டத போல நினைச்சு கொள்றேன், பள்ளிய சல்லி, இந்த சல்லிய வந்து பள்ளிக்கு நான் ஒதுக்குறேன். அப்படி ஒதுக்கி 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 வந்த சல்லில தான் தனி ஒரு மனிதனா பிரம்மாண்டமான ஒரு மஸ்ஜிதை கெட்டினார் ஹைருதீன் ரஹிமஹுல்லாஹ். இந்த பேரை வச்சவங்க அந்த ஊர் மக்கள் தான். இவர் பஜார்ல இருந்து கத்தி செல்லுவாரு, நான் இந்த இனிப்பு பண்டம் தின்னோன்னு போல இருக்குது, ஆனா திண்டிடம் போல நினைச்சிட்டேன் நான், இந்த சல்லி வந்து பள்ளிக்கு உரியது. இதுக்குதான் அந்த பேரை வச்சாங்க மஸ்ஜித் ஷாங் செய்யதீம். இன்னமும் அந்த மஸ்ஜித் துருக்கி இஸ்தாம்புல்ல அதே பேரோட தான் நீங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் சொல்றது இது சஹாபாக்களுடைய காலம் அல்ல. சாதாரண மனிதர்கள் மஸ்ஜிதோட வச்ச மஹப்பத்துல அவங்கட ஆசைகளை குர்பான் செஞ்சு மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கினாங்க, கெட்டினாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றால் இந்த உம்மத்துக்கும் மஸ்ஜிதுக்கும் நிறைய தொடர் பெய்யுது. எல்லாரும் நினைச்சு கொண்டீங்க அந்த காலத்துல மஸ்ஜிதுகள்ல வெறுமனே தொழுகை மட்டும் நடக்கல, தொழுகை மாத்திரமா நடந்துச்சு மஸ்ஜிதுல. தொழுகை மட்டும் அல்ல, கிதாபுகள் எழுதுறாங்க சஹாபாக்களை உருவாக்கின ஸ்தலம் மஸ்ஜித். அதே போல ஈமானுடைய விஷயங்கள், ஒழுக்கங்களை பத்தி, நாகரீகங்கள், நீதி நேர்மை, யுத்த கலைகள், மக்களுடைய விஷயம், மனைவி மக்களுடைய விஷயம், தாய் தந்தையுடைய சட்ட திட்டம், பெரியார்களுக்கு மரியாதை செலுத்துற விஷயம், சிறியவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய விஷயங்கள், இஸ்லாத்துடைய அனைத்து அடிப்படையான அம்சங்களும் அந்த மஸ்ஜிதுகள்ல படிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. தொழுகையுடைய சட்டம், நோம்புடைய சட்டம், ஜகாத்துடைய சட்டம், ஹஜ்ஜுடைய விஷயங்கள், எல்லா விஷயங்களும் படிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகமாகத்தான் மஸ்ஜித் இருந்துச்சு. இந்த காலத்துல வெறுமனே தொழுகைக்கு மட்டும்தான் கெட்டது ஐந்தா 6 தட்டு 7 தட்டுல மஸ்ஜித் தேவையில்லை. என்னத்துக்கு அவ்வளவு பெரிய மஸ்ஜிதுகள் கெட்டோம்? நாங்க ஏன் கெட்டோம் என்று தெரியாம மஸ்ஜிதுகளை கெட்டோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா விஷயங்களும் மக்களுக்கு மத்தியில வைத்து சேரணும் மஸ்ஜிதின் மூலமாக. அப்ப உள்ளத்துல நாங்க எடுக்கணும், மஸ்ஜிதுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு தொடர்பு அல்லாஹ் வச்சுக்கிறான். இந்த உம்மத்தே மஸ்ஜித் வாரியான உம்மத்தான், மஸ்ஜிதோட தொடர்புள்ள உம்மத்தான். எங்களுக்கு இந்த காலத்துல மஸ்ஜிதுடைய கண்ணியம் ஏன் இல்லாம வைத்துட்டு தெரியுமா? சுருக்கமா சொல்லணும் என்றா தவறா எடுக்க வேணாம், அதிகமானவங்களுக்கு மஸ்ஜிதுல ஈக்கிறதுல சிறப்பு தெரியா. இதுதான் சுருக்கம். இந்த பள்ளி வாசல்ல நாங்க டைம கழிக்கிறதுடைய சிறப்புகள், கண்ணியங்கள் தெரியா. இந்த மஸ்ஜிதுடைய கண்ணியம் தெரிந்தா இந்த மஸ்ஜிதுடைய விஷயத்துல நாங்க ஒரு நாளும் பின்னுக்காக மாட்டோம். ஆனா கவலை முதலாவது விளங்கணும், மஸ்ஜிதுடைய பொறுமதி என்ன, மஸ்ஜிதுல நேரம் கொடுக்கிறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட். வெறுமனே நன்மைகள் மாத்திரமல்ல, எங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் மஸ்ஜிதுல இருக்கிறதால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட உம்மத்துல அதிகமானவங்க, யாரையும் குறிப்பிட்டு பேசல, எங்களோட உம்மத்துல அதிகமானவங்க மஸ்ஜிதுடைய ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று வந்தா அந்த விஷயத்திலும் பின்னுக்குதான், மஸ்ஜிதுல இபாதத்திலும் பின்னுக்குதான். இது அவங்க நினைக்கிற அது புத்திசாலித்தனம் என்று சொல்லி. மஸ்ஜிதுல ஏதாவது ஒன்று நடக்குதுண்டா அதுலயும் அவங்க பின்னுக்கு, மஸ்ஜிதுல இபாதத் என்று வந்தாலும் பின்னுக்குதான். நீங்க நினைக்கிறீங்களா இந்த காலத்துல தான் மஸ்ஜிதுல பின்னுக்கு போய் உட்கார்ந்து ஈக்கிறாங்கன்னு சொல்லி? இங்க இடம் ஃபுல்லா ஈக்குது, அதனால பின்னுக்கு ஈக்கிறது அது வேற விஷயம். ஆனா இடம் காலியா இருக்குது, அப்ப பின்னுக்கு போய் தீக்கிறாங்களே. இந்த கூட்டம் நபி அவர்களுடைய காலத்திலேயும் தான். நபி அவர்களுடைய காலத்துல முனாஃபிக்கீன்கள் 2 கூட்டமா பிரிஞ்சா. ஒரு கூட்டம் முன் சஃப்ல தான் நீப்பாங்க, சஹாபாக்களுக்கும் இடம் இல்ல, முன் சஃப்ல ஃபுல்லா முனாஃபிக்கீன்கள் தான்.
முன்சப்ல தான் தொழுவாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு கூட்டம் இருந்தாங்க முனாஃபிகீன்ல, மஸ்ஜிதுக்கு வந்த ஆள் இல்ல, ஆனா பின்னுக்கு தான் உட்காருவான். மத்த எல்லாத்திலையும் உலகத்துடைய விஷயம் எல்லாத்திலையும் முன்னுக்கு அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு போ பாப்போமா இல்லையா? லஞ்சத்தை கொடுத்து முன்னுக்கு போ பாப்போமா இல்லையா? சோத்து பியான கொடுத்து முன்னுக்கு போ பாப்போமா இல்லையா? சல்லிய கொடுத்து முன்னுக்கு போ பாப்போமா இல்லையா? ஆனா மஸ்ஜிதுன்னு வந்தா இபாதத்துல பின்னுக்கு தான். இதோட விளைவு என்னன்னு அவங்களுக்கு தெரியா? இது விளைவு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸாலு கௌமுன் யதஅخرون ஹத்தா யுஅخிருஹுமுல்லாஹ். அல்லாஹ் தஆலா எந்த மனிதன் மஸ்ஜிதுக்குள்ள வந்து முன்னுக்கு இடமீந்தும் பின்னுக்கு போய் தீப்பானோ இவன் வாழ்க்கையில ஈக்கக்கூடிய எல்லா நலவையும் அல்லாஹ் பின்னுக்கு ஆக்குவான். நீங்க யோசிங்க, சில நேரம் துஆ கேட்பீங்க, அழுது அழுது ஹலாலான முறையில வியாபாரம் செய்வீங்க, அழுது அழுது துஆ கேட்பீங்க, ஆனாலும் கபூலாவது இல்லை, ஒன்றும் வாழ்க்கையில் ஒன்றும் சரி வருவதில்லை. அப்பா பிசினஸ் ஒழுங்கா செய்யறேன், ஆனா பிசினஸ் ஒன்றும் சரி வருவதில்லை. என்ன காரணம் தெரியுமா? மஸ்ஜிதுடைய விஷயத்துல நீங்க பின்னுக்கு, அல்லாஹ்ட விஷயத்துல நீங்க பின்னுக்கா, உங்களோட எல்லா நலவும் பின்னுக்காகும். இன்றைக்கு நாளைக்கு உம்ரகு போய்ப்பீங்க, 10 வருஷத்துக்கு போற அல்லாஹ் தஆலா ஆட்சி போட்டுடுவான். இந்த வருஷம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் நீக்குது, கடைசி நேரம் அல்லாஹ் தவறி போக வைப்பான். ஏன்? அல்லாஹ்வை நீங்க கண்ணியப்படுத்தல். அதனால சும்மா விளையாட்டல்ல, மஸ்ஜிதுக்கு வந்தா யாரும் கோவிச்சு கொள்ளவானம், சொந்த கோவங்களோட நாங்க பேசல, நலவுகளை சொல்லித்தாரோம். விருப்பம் என்றா கேளுங்க, விருப்பம் இல்லாட்டி விட்டு போடுங்க. விருப்பம் என்றா எடுத்து நடக்க, விளையாட்டு விட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. அதனுடைய கூலி கியாமத்துல விளங்கிடும். அதனால எடுத்து நடங்க. வாழ்க்கையில மஸ்ஜிதுக்கு வாரீங்களா, இடங்கள் தாராளமா முன்னுக்கு வாங்க. ஹுத்பால யாரும் எழுப்பாட்டி கேள்வி கேட்கிறல்ல, யாரும் எழுப்பாட்டி என்ன சரி கேட்கிறோமா இதாக்குறோமா ஒன்றும் செய்யறல்ல. இந்த ஹுத்பால பேசக்கூடிய அதிகாரம் யாரும் கொத்தருக்குதான், மிம்பர்ல இருக்கிற இமாமுக்கு மட்டும்தான் பேசலும். மத்த யாராவது பேசினா ஹுத்பாட கடமை பேசிடும். அதனால பயப்பட வேண்டிய தேவையில்லை. முன்னுக்கு தாராளமா வந்து ஈக்கேலும், முன்சஃபால நிறைக்கேலும். நாங்க எப்ப அல்லாஹ்வுடைய விஷயத்துக்கு முன்னுக்காவோமோ அல்லாஹ் தஆலா எங்கட ஒவ்வொரு நலவாக முன்னுக்காக்கி கொண்டே போவான். செஞ்சு பாருங்க வாழ்க்கையில். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஆனா இந்த மஸ்ஜிதுக்குள்ள வாரேன்னு சொல்றது அதிகமானவர்கள் ரிமன்குள்ள போறவன். சரியான கஷ்டம், சரியான கசப்பு, சரியான பாரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இமாம் கிதாபில் எழுதிக்கிறாங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரக்கத் வாரத்துக்கு 20 விஷயம். அந்த 20 சொல்லலாம், நேர காலம் இடம் கொடுக்காது. 20 விஷயமீக்கு ஒரு மனுஷன் வாழ்க்கையில பரக்கத் உண்டாகிறது. இந்த 20ல ஒன்றே ஒன்றுதான் தொழில். இந்த 20 விஷயத்துல பரக்கத்துல ஒன்றுதான் அவன் தொழில் செய்யறது. ஹலாலான தொழில பரக்கத்தீங்க. மத்த 19 அந்த ஆலிம் எழுதுறாங்க மஸ்ஜிதுக்குள்ளதான் அல்லாஹ் வச்சுக்கிறான். சுப்ஹான். நீங்க மஸ்ஜிதுக்குள்ள வந்து 19 தேடுகின்றாங்க அந்த ஆளு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத், திர்மிதியுடைய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல அல்லாஹ் தஆலாவை பார்க்கறாங்க. சுருக்கமா பேசுறேன், நீண்ட ஹதீஸ், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். கனவுல அல்லாஹ்வை பார்க்கறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறான், யா முஹம்மத் ஹல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலஉல் அலா. மலக்குமார்கள் எந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? மலக்குமார் மனிதர்கள்ல 3 பேரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரிய யா ரசூல், தெரிய யா அல்லாஹ். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கெட்டி அணைச்சான். வதஅ கஃபஹு பைன கதிஃபை ஹத்தா வஜத்து பர்த பைன சதியை. அவங்களோட உடம்பு குளிராக கூடிய அளவுக்கு அப்படியே அணைச்சான் அல்லாஹ் தஆலா கனவுல. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா திருப்பி கேட்கிறான், யா முஹம்மத் ஹல் தத்ரி ஃபீமா யக்தஸிமுல் மலஉல் அலா. இப்போ உங்களுக்கு தெரியுமா மலக்குமார் எந்த 3 மனுஷனை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க? என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபஅலிம்து மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். எப்ப அல்லாஹ் தஆலா என்னை அணைச்சானோ வானம் பூமியில எல்லா அறிவும் எனக்கு தந்துட்டான். சொன்னாங்க, நாம் இப்ப எனக்கு தெரியும் யா அல்லாஹ். சொன்னாங்க யாரு? ஒன்னாவது சொன்னாங்க யாரு தெரியுமா? அல் முக்ஸு ஃபில் மசாஜிதி பஅத ஸலவாத். 5 நேரம் தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல அவசரமாக வெளியே ஓடாத மக்கள். 5 நேர தொழுகைக்கு பின்னால மஸ்ஜிதுல இருந்து அவசரமா வெளியில ஓடாதவங்க. ஒரு ஆத்திர அவசரம், தாராளமா போங்க.
கட்டாயமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, தாராளமா போங்க, போவேலும். ஆனா எந்த கட்டாயமும் இல்ல. கொஞ்ச நேரம் ஈக்கேலும், எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவேலும். மஸ்ஜித ஈக்கேலுமா, நேரத்தை கொடுத்துட்டு போங்க. ஒரு 10 நிமிஷம் மஸ்ஜிதுல தாமதிக்கிறதால ஒன்றும் நடக்காது, ஒன்றும் மாற போறல்ல. அந்த மனிதனை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறான். ஜும்மா நாள் அதிகமா பார்க்கல, எல்லாம் சொர்க்கவாதியோல்மா ஓடிடுவான். ஜும்மா முடிஞ்சு அடே ஜும்மா தொழுகை முடிஞ்சு ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒரு துவா, யா அல்லாஹ் நாள் தொழுத இந்த 2 ரக்காத்ல ஒரு சுஜூத நீ கபூல் செஞ்சியா இல்லையான்னு தெரியா ரஹ்மானே, ஏன் இந்த ஜும்மாவை கபூல் செய்வாயாக. எத்தனை பேர் ஒரு துவா செய்யணும்? ஒரு ஜும்மா தொழுகையுடைய நன்மை என்ன தெரியுமா? 500 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. எனக்கு விளங்கப்படுத்த நேரம் இல்ல. 500 வருஷத்துடைய நன்மை 2 ரக்காத் ஜும்மால கிடைச்சிடும். எத்தனை பேர் அந்த ஜும்மாவை கபூல் செய்ய அல்லாஹ், உனக்காவே இந்த ஜும்மாவுக்கு வந்தன் யா அல்லாஹ். வாழ்க்கையில ஏற்கனவே ஒன்றும் இல்ல, அமல் இல்ல, இபாதத் இல்ல, ஒன்றும் இல்ல. ஜும்மால வந்து ஒரு துவா, ஒரு 10 நிமிஷம் இல்ல, எல்லாம் ஓடியாச்சு. இந்த மனுஷனை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறான். அது ஜும்மாக்கு பின்னாலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறானே, நேரத்தை கொடுக்கிறானே பள்ளி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2வது சொன்னாங்க அல் மஷ்யு அலல் அக்தாம் இலல் ஜமாஅ, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நடந்து வரக்கூடிய மனிதர்கள். மஸ்ஜித் கிட்ட இருக்குது, ஆனா அவங்க வாகனத்துல வராம இவங்க நடந்து வராங்க. மஸ்ஜித் கிட்ட, தூரம் என்றா பிரச்சனை இல்ல, நடந்து வரக்கூடிய தூரம் தான். நடந்து வாரவங்க வைக்கிறாங்களே, இந்த மனிதர்களை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறான். 3வது சொன்னாங்க சொன்னாங்க வெறுக்கக்கூடிய நேரத்துல வுது செய்யற மனிதன். தஹஜ்ஜுடைய நேரம், சுபஹுடைய நேரம், இஷாவுடைய நேரம், கூலான நேரம், இந்த நேரங்கள்ல வுது செய்யறது கஷ்டமே. இந்த நேரத்துல வுது எடுக்கிற மனிதனை பார்த்து மலக்குமார் ஆச்சரியப்படுறாங்க. அல்லாஹ்வுக்கு எப்படி எல்லாம் தியாகம் செய்யறாங்க சுப்ஹான். சொன்னாங்க இந்த 3 விஷயத்தை எந்த மனுஷன் செய்வானோ 3 பாக்கியத்தை வாழ்க்கையில நாங்க கொடுப்போம். சொன்னாங்க 1வது மன் ஃபஅல ذلك ஆஷ பிகைர், வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லா நலவையும் அவன் காலடிக்கு கொண்டு வந்து நாங்க கொடுப்போம். வமாத பிகைர், மௌத்தா போகக்கூடிய நேரம் நல்ல முறையில மௌத்தாகுவார், கடன் இல்லாத நிலைமையில, யார்ட பதுவாவுக்கும் ஆளாகாம, யாருக்கும் ஒரு ரூபா கடன் பாக்கி இல்லாத நிலைமையில நல்ல மௌத்த நாங்க அவங்களுக்கு கொடுப்போம். 3வது சொன்னாங்க அன்றைக்கு பிறந்த பாலகனை போல அவரோட பட்டோலையில எல்லா பாவத்தையும் நாங்க மன்னிப்போம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகளுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய சிறப்புகள் இதெல்லாம். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் தெரியா, கண்ணியங்கள் என்னன்னு தெரியா. மஸ்ஜிதுல நேரம் கொடுக்கிறேன்னா நஞ்ச குடிக்கிறத போல சரியான கஷ்டம், சரியான சிரமம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத விளங்கிதான் சஹாபாக்கள் மஸ்ஜிதிலே காலத்தை கொண்டு போனாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு யார்? இஸ்லாமிய வரலாறுல ஜனாதிபதி. ஒரு நாள் வீட்டுல, ஒரு நாள் மஸ்ஜிதுல தான் தங்குவான். 365 நாள்ல பாதி நாள் மஸ்ஜிதுல, பாதி நாள் வீட்டுல. கிதாபுகள் எழுதுவாங்க. இன்னும் ஒரு சஹாபாக்களோட கூட்டம், இவங்களுக்கு சொல்லுவாங்க அஸ்ஹாபு சுஃப்ஹான்னு சொல்லுவாங்க, திண்ணை தோழர்கள். கிட்டத்தட்ட 300-400 சஹாபாக்கள் தான். இவங்களோட வேலையே மஸ்ஜிதுல தான், எல்லாம் அவங்களோட முழு வாழ்க்கையும் மஸ்ஜிதுல தான். அகால இங்கால போறல மஸ்ஜிதிலே தான் நீந்தாங்க. கால நேரத்தை மஸ்ஜிதிலே கொடுத்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கையிலுடைய தூக்கம் துஹருக்கு முன்னால, இந்த கையிலுடைய தூக்கத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில தான் கண்டினியூவா தூங்குவான். அதே மாணவர்களே, கையிலுள்ள தூக்கம் என்னென்றே தெரியா. ஷைத்தான் தூங்காத ஒரு தூக்கம். ஷைத்தானு கையிலுள்ள தூக்கம் விருப்பம் இல்லை. அவைகளுக்கு கையிலுள்ள விருப்பம் இல்லைன்னா நாங்க யாருன்னு முடிவு செஞ்சு கொள்ளோம். கையிலுடைய தூக்கம் ஷைத்தானுக்கு விருப்பம் இல்லாத தூக்கம். இந்த தூக்கத்தை உஸ்மான் ரலியல்லாஹு தூங்குவாங்க மஸ்ஜிதில். சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு லுஹருக்கு வந்தா மக்ரிப் வரைக்கும் மஸ்ஜிதில தான் நீப்பாங்க, வெளியில போறது. மக்ரிப் வரைக்கும் மஸ்ஜிதிலே தான் நீப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தா சுபஹ்க்கு சலாம் கொடுத்ததுக்கு பின்னால மஸ்ஜிதில் அப்படியே உட்கார்ந்து கொண்டே இருப்பாங்க, சும்மா இந்த தீபாங்க. சில அமல்களை, இந்த அமல்களை செஞ்சு தீப்பாங்க. சூரியன் உதிக்கிற வரைக்கும் யாரோடையும் பேச மாட்டாங்க, எந்த பேச்சும் இல்லை, யாரோட பேசாம உட்கார்ந்து தீப்பாங்க. ஏனென்றா மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் அந்த காலத்துல விளங்கினார். ஆனா இந்த காலத்துல மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள் அதிகமானவங்களுக்கு தெரியா.
அதிகமானவங்க மஸ்ஜிதுடைய கண்ணியங்களை வாழ்க்கையில விளங்கி இல்லை. இந்த காலத்துல கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுடைய கண்ணியங்கள், மஸ்ஜிதுடைய சிறப்பெல்லாம் உள்ளங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டு போயிடுது. சிறியவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது யாரோட கடமை? அதிகமானவங்க வந்து கேட்கிறாங்க, அப்ப சின்ன பிள்ளையில மஸ்ஜிதுக்கு கொண்டு வர வானம் என்றீங்களா? கொண்டு வாரதுல எந்த பிரச்சனையும் இல்லை, தடையும் இல்லை, தாராளமா கொண்டு வர. அவங்க ஓடட்டும் ஆடட்டும், வேண்டியதை செய்யட்டும், பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல குத்பா ஓதுறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடி விழுந்துட்டாங்க கீழே. இந்த நேரம் பேரன் விழுந்துட்டாங்க, பேரன் ரெண்டு பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிம்பர்ல இருந்து இறங்கி போயிட்டு அந்த பேர பிள்ளைகள் ரெண்டு பேரும் தூக்கி கொண்டு மிம்பர்ல பிடிச்சு கொண்டு குத்பா ஓதினதா வரலாறுகள். இதே ஏண்ட புள்ள விழுந்துட்டு நான் இறங்கி போயிட்டு அந்த பிள்ளைய தூக்கி கொண்டு வந்து மிம்பருக்கு ஏறின என்ன சொல்லுவான்? இந்த அசரத்து இதெல்லாம் வளமைக்கு மாற்றமா செய்றீங்க, எந்த அசரத்தும் செஞ்சு இல்ல. நாங்க இஸ்லாத்தை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பிளெக்சிபிள் மார்க்கம் லேசி, சரியான லேசி. இந்த தீன யுஸ்ரன் என்று சும்மா செல்லல, சரியான லேசி மார்க்கம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, சின்ன பிள்ளைகள் வாரதில் எந்த தடையும் இல்லை, தாராளமா வரலாம் போகலாம். ஆனால் விளங்கி கொள்ளணும், நாங்களும் தாய் தந்தையோடு விளங்கி கொள்ளணும். எப்படி தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளையாவே ஈக்க போறல்ல, இவங்களோடு நாளுக்கு நாள் வளருவாங்க, பெரிய மனுஷர் ஆகுவாங்க. பெருசாவையும் இதே கூத்து போடக்கூடிய சில தருதலைகளை காண்றோமா இல்லையா? மஸ்ஜிதுல சில மஸ்ஜிதுகளுக்கு மிம்பருக்கு ஏறுறதுக்கு முன்னால நிர்வாகத்தால ஒரு எலானோன்னு சொல்றாங்க. செல்றதுக்கு வெக்கம் இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன். சில இடங்கள்ல வந்து சொல்றாங்க, ஹஸரத் கொஞ்சம் மிம்பர்ல சொல்லிக்கோங்க, ஒசக்க வந்து பொடியமாறு கொஞ்சம் போன் கிண்டி கொண்டிருக்கிறான், வீடியோ பாக்குறாங்க, கொஞ்சம் சொல்லிக்கோ. யாரு சொல்லணும்? இது ஹஸரத்தா சொல்லணும் மிம்பர்ல. இதெல்லாம் ஹஸரத் மாதிரி சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. தாய் தந்தைகள் சொல்லி கொடுங்க. வாப்பா மஸ்ஜிதுக்கு வந்தா கண்ணியமா ஏக்கணும், வாப்பா ஓடக்கூடாது, ஆடக்கூடாது, தொழுறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொழுறவங்களை இடையால போகக்கூடாது. சில வாலிபர்களுக்கு தொழுந்து கொண்டிருப்பாங்க, என்ன அவசரத்துல போறானோ தெரியா, அவசரமா தொழுந்து கொண்டீங்கன்னா இடையில அப்படியே கிராஸ் ஆகுறான். ஏன்னா மஸ்ஜிதுடைய மாண்பு தெரிய, கண்ணியம் தெரியா, தொழுறாரு. கிதாபில் எழுதுறாங்க, தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, தொழக்கூடிய நேரம் மொத்தம் இடையால போனான் அவனை வாளால வெட்டினாலும் கொலையுடைய பாவம் தொழுறவனே கிடைக்காதுன்னு எழுதுறாங்க. அப்ப யோசிங்க எவ்வளவு கண்ணியம் கொடுக்கும். அப்ப பிள்ளைகளை கூப்பிட்டு நாங்க சொல்லி கொடுக்கணும், மஸ்ஜித் என்ன, இதனுடைய கண்ணியம் என்ன, சிறப்பு என்ன, எப்படி ஹுர்மத்தை பேணணும், வந்தா எப்படி ஈக்கணும். நாங்க ஹோண்டு பைப்பை திறந்து போடுறல்ல, டாய்லெட் பாவிச்சா முறையா பாவிக்கணும். அதிகமானவங்க டாய்லெட்டுக்கு மட்டும் பாவிக்கிறார். முதலாவது படிங்க மஹல்லா வாசிகள், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய டாய்லெட் மஹல்லா வாசிகளுக்காண்டு படி. உலமாக்கள் கிட்ட கேட்டு முதலாவது படிங்க, மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய டாய்லெட் யாருக்கு கெட்டப்படுறது? இந்த மஹல்லா வாசிகள் வந்து பாவிச்சுட்டு போறதுக்கு அல்ல டாய்லெட், பிரயாணிகளுக்கு தான் டாய்லெட். மஹல்லால அவங்களோட வீட்டுல சொந்த டாய்லெட் பாவிக்கலும், அதை விட்டுட்டு அவர் வந்து இங்க பாவிக்கிறாரு என்று சொல்லி சொன்னால் ஹராம். இஸ்லாத்துல பார்வையில பாவிக்கலாம். ஏன் கெட்டப்படுவது என்ற மஸ்ஜிதுகள்ல டாய்லெட் பிரயாணிகள் வந்தா அவங்க பாவிக்கதான் டாய்லெட், மஹல்லாவாசிகளுக்கு அல்ல. முதலாவது இதனுடைய சட்ட திட்டமே எங்களுக்கு தெரியா. நாங்க சும்மா எங்கட வீட்டு டாய்லெட் மாதிரி பாவிச்சுட்டு போறோம், எங்கட வீட்டுல தண்ணி மீல் கெட்ட மாதிரி சும்மா அடிச்சுட்டு போறோம் தண்ணி எல்லாம். இதெல்லாம் மஸ்ஜிதுடைய பொது சொத்து. இதெல்லாம் எங்களுக்கு அப்படி கண்டமாய் பாவிக்கலாம். நிர்வாகத்தில் அனுமதி ஓணும், நிர்வாகம் கிட்ட கேட்கணும், பொறுப்பானவர்கள் கிட்ட கேட்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. உலக விஷயங்கள் பேசக்கூடாது, வியாபாரம் பள்ளிக்குள்ளால் ஈக்கக்கூடாது. பள்ளி உள்ள ஒரு பொருளை காணவாகிட்டு தேடவானம், தேடிக்கொண்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனுஷன் பள்ளிக்குள்ள ஒரு பொருளை காணமாக்கிட்டு தேடுறானோ அந்த பொருள் கிடைக்காமே போட்டும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்துல கவலை என்ன தெரியுமா? பள்ளி வாசல்ட ஹுர்மத் தெரிய அதிகமானவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஜும்மா நாள்ல செருப்பை கலட்டி வைக்க பயம். ஒரு செருப்பை இங்க வச்சா இன்னொரு செருப்பை 4ஆம் தட்டுல தான் கொண்டு போய் வைக்கணும். ஏண்டா ஜும்மாக்கு போயிட்டு வாரத்துக்குள்ள செருப்பு கால நிறைஞ்சி. பெருநாளைக்கு வரையலாம், பெருநாளைக்கு புதிய செருப்பு உடுத்துட்டு வாரார் சுன்னத். ஆனா செருப்பை கலட்டி வைக்கலாம், தொலை வாரானா களவெடுக்க வாரானா ஒன்றும் தெரியா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் வாரான், ஒச்ச கழட்டிட்டு போறான், முட்டியோடச்சிட்டு போறான், தூக்கிட்டு போறான். பள்ளி சல்லி பள்ளி சொத்து கழிதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போறான்.
ஏன்னா மஸ்ஜிதுடைய ஹுர்மத் இல்ல. சில மனிதர்கள் மஸ்ஜிதுகளை கொண்டும் செலவழிக்கிறல்ல. இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்கலுமா இல்லையா? சந்தான்னு சொல்லி வீட்டு வாசல்ல வைத்து நின்றா எடுக்கிறது எவ்வளவு? ஒரு 100 ரூபா 150 ரூபா இந்த கணக்கு தான் எடுப்பான். வைத்து வீட்டு வாசல்ல நின்றா அடுத்த கிழமை பார்ப்போமே, வார மாசம் பார்ப்போமே. ஆனா அதே நாள் நைட்டுக்கு வீட்டுல எல்லாம் சேர்ந்து கொத்தொண்டு தின்றாங்க. எங்க புதுக்கடையில் எடுத்து 1500 ரூபா செலவழிக்கிறான். வெள்ளைக்கு திண்டா அடுத்த நாள் டாய்லெட்ல ஈக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு. ஆனா மஸ்ஜிதுக்கு 100 ரூபான்னு கொடுக்க வார மாசம் 2 மாசம் 3 மாசம் கொடுக்கறதுக்கு இன்னும் தயக்கவே. மஸ்ஜிதுல கண்ணியம் தெரியா? அட எங்கட மஹல் அப்பா, நாங்க தான் ஹயாத்தாக்கி எடுக்கணும். நிர்வாகத்துக்கு நாங்க ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். நீங்க கொடுக்கிற சல்லியா சரியா கணக்கு காட்ட சொல்லி உங்களுக்கு கேட்கலும் பேசலும். இந்த விஷயங்களை சேர்ந்து தான் செய்யணும். இந்த காலத்துல அந்த ஹுர்மத் எடுபட்டு வைத்து நாங்களும் செலவழிக்கிறல்ல. மஸ்ஜிதுல ஏதாவது ஒன்றீங்களா? சில இடங்கள்ல ஹாஸ்டல் வச்சுப்பாங்க, அதை கூலிக்கு கொடுப்பாங்க மஸ்ஜிதுடைய வருமானத்துக்கு. ஏன் மனிதர் சந்தா கொடுக்கறாங்க இல்ல, இப்ப என்ன செய்வாங்க? மஸ்ஜிதுக்கு வருமானம் வேணுமே, உலமாக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், முஅஸ்ஸினுக்கு சம்பளம் கொடுக்கணும், நிறைய தேவைக்கு கரண்ட் பில் தண்ணி பில். இப்ப என்ன செய்யறேன் மஸ்ஜித்? அப்ப அங்க ஈக்கக்கூடிய சில விஷயங்களை சில ஹாஸ்டல கொடுப்பாங்க, புட்டுவமோல கொடுப்பாங்க. அப்படி இல்ல சில விஷயங்கள் ஈக்குது, பானையோல் ஈக்கும், அதோல எல்லாம் கொடுப்பாங்க கூலிக்கு. கொடுத்து அதுல வார வருமானத்தை வச்சு மஸ்ஜிதை கொஞ்சம் ஓட்டி கொண்டு போவா. செலவனோல் எப்படி ஈக்கிறானோல் நூதன திருட்டுவாங்க. இதுக்கு கொண்டு போனே தான் கொண்டு வாரல்ல. பள்ளி சொத்தை எடுத்துட்டு போனே தான் ஆத்துல போட்டோமா ரிட்டர்ன் வாரல்ல. பெய்த்து கேட்கணும், எடுத்துட்டு போனீங்களே திரும்பி வரல. அப்படி இல்ல அதை சேதமாக்கி கொண்டு வந்து தராங்க. மனசாட்சியோட நடந்து கொள்வோம். சும்மா விளையாட்டல்ல இது. ரமலானுக்கு முன்னால இன்றைய நாள் ஷக்குடைய நாள்ல ஈகிறோம். ரமலானுக்கு முன்னால நாங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ரமலான்ல எங்களுக்கு மஸ்ஜிதுல டைம் கொடுக்கணும் என்றா மஸ்ஜிதுல பொறுமதியை முதல்ல உள்ளத்துல எடுங்க. இல்லாட்டி டைம் கொடுக்க மாட்டீங்க. ரமலான்ல பஜாருக்கு தான் டைம் கொடுப்பீங்க. இது சும்மா வியாபாரம் நாள் அல்ல. இது ரமலானுடைய மாதம் என்றது வியாபார நாள் அல்ல, சம்பரிச்சு கொள்ற நாள் அல்ல, வியாபாரத்தை டெவலப் பண்ற நாள் அல்ல. இது மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கிற நாள். ஏன் இந்த விஷயங்களை பேசணும் தெரியுமா? இன்றைய நாள் பொறுப்பாக்க வச்சுட்டு ஏன் இதை பேசுறோம்? ரமலான்ல மஸ்ஜிதோட தொடர்பாகணும் என்றா மஸ்ஜிதோட கண்ணியத்தை உள்ளத்துல எடுங்க, மஸ்ஜிதுடைய சிறப்புகளை விளங்குங்க, மஸ்ஜிதுக்கு எப்படி நேரம் கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு டைம் ஷெட்யூல போடுங்க. நான் ரமலான்ல எப்படி நேரம் கொடுப்பேன், இந்த மாதிரி இருப்பேன். சின்ன மஸ்ஜிதோ பெரிய மஸ்ஜிதோ அது இல்ல, அல்லாஹ்வை சுஜூது செய்யற இடமா நேரம் கொடுப்போம், காலங்களை கொடுப்போம். இந்த மாதிரி ஹிம்மத்தோ நெடுங்க. ஏனென்றா அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள், கடைசியாக இதோட முடிச்சுக்கொள்ளும், அந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்கள் ஈகிறாங்களே மௌத்தா போகக்கூடிய நேரம் ஒன்றே முட்டுட்டு போகல. மிக முக்கியமான ஒரு நபி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பெரிய ஆட்சி! இவங்களை போல ஒரு ஆட்சி அல்லாஹ் தஆலா கொடுத்தது இல்ல. இத போல ஒரு ஆட்சியை தாண்டி ஒரு மனிதன் கேட்டா அவன் இஸ்லாத்துல பார்வையில பாவி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை போல ஒரு ஆட்சியை தாண்டி கேட்கலாம், கேட்டா அவன் பாவி. அல்லாஹ் கொடுத்தே அவங்களுக்கு மட்டும்தான். எப்படியான ஆட்சி? உலகத்துடைய ஆட்சி. உலகத்துடைய ஆட்சி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரோட சபையில மினிஸ்டர்ஸ்மார் யார்? அமைச்சர்கள், பறவைகள், மிருகங்கள், விலங்குகள், ஜின்கள், இதெல்லாம் மினிஸ்டர்ஸ்மார். வேலை செய்யறதுக்கு ஜின்களை, ரொம்ப பலமான ஜின்களை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்கள், ரொம்ப பலமான ஜின்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாகனம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஸഖர்னா லஹு ர்ரீஹ. இந்த சூரத்து ஸாத்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க காத்தை தான் வாகனமா கொடுத்தீந்தோம். காத்துல ஒரே தடவையில 6 லட்சம் பேர் பிரயாணம் செய்வாங்க. காத்துல பிரயாணம் செய்யக்கூடிய நேரம் அங்கால இங்கால ஃபிளைட் கொஞ்சம் ஆடுமே, காத்துல ஒரு சொட்டும் ஆடாதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. 6 லட்சம் பேர் பிரயாணம் செய்வாங்க. மாச கணக்கு போக வேண்டிய பிரயாணம் காலையில பேத்துட்டு மாலையில வந்துடுவாங்க. அப்படியான ஆட்சியை நாங்க கொடுத்திருந்தோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய ஆட்சி செஞ்ச சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்தா போகக்கூடிய நேரம், மௌத்தா போய்த்து பல வருஷ காலம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு ஆடை ஈக்குதுன்னு சொல்லி வரலாறு சொல்லுதா? ஒரு உடுப்பு ஈக்குது, அவங்க பாவிச்ச ஒரு கை தடிக்குதுன்னு சொல்லி எங்க சரி எங்கேயுமே தேடலாம். ஏண்டா ஒன்றுமே இல்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்ததுக்குரிய சான்றுகள் இருந்தாலும் அவங்க பாவிச்ச ஏதாவது ஒன்று ஈகுமேனா ஒன்றுமே இல்லை. ஒன்றைதான் மௌத்துக்கு முன்னால விட்டுட்டு போனாங்க. அதுக்குதான் முஸ்லிம்கள் இன்னமும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க.
மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித். மௌத்துக்கு முன்னால விட்டுட்டு போனது மஸ்ஜிதா மட்டும்தான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள், சஹாபாக்கள், எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சலஃபுகள் எல்லாரும் மஸ்ஜிதுடைய கண்ணியங்களை சிறப்புகளை விளங்கினார். அதனால ஷக்குடைய நாள்ல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கடைசி நாள் ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா அந்த ரமலானுடைய மாதத்தை பூர்த்தியாக அடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா எல்லாத்துக்கும் தரவணும். அத்தோடு இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய காலத்துல முழுமையான முறையில எங்களுடைய நேரம் காலத்தை முழுமையான முறையில அதிகமாக மஸ்ஜிதுகளுக்கு நேரம் காலத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. அந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. அந்த ரமலான்ல நீ விரும்பக்கூடிய முறையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.